அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? அப்புறம் என்ன திராவிடத்திற்கு கரூர்ல இருந்து நீ ஓடி வந்த சொல்லு. திரைப்படத்துல கில்லி படத்துல வந்து கில்லி வந்துட்டான்டா களத்துக்கு. அவன் பேர் என்ன பேர்? கில்லி படத்துல வேலு வேலு வந்துட்டான்டா. இனி கூத்து ஆச்சு பூச்சி சந்துல போட்டாச்சு இல்ல அப்படி அப்படின்னு போடுவாங்க. திரைப்படத்தை போடுவாங்க. கபடி 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 அப்படிமாங்க. இங்க அதே மாதிரிதான் கபடி 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 ஓடிடுது. அங்கே ஓடி பிராக்டிஸ் எடுத்தாச்சு. கில்லிலேயே முண்டாச முக்காடை போட்டு ஓடுறது. இதே கரூர்ல நாம் தமிழர் கூட்டம் நடந்து 41 பேர் இல்ல ஒருத்தன் இறந்திருந்தாலும் உலகமே எதிர்த்தாலும் இந்திய ராணுவமே வந்தாலும் என் கட்சிக்காரனை விட்டுட்டு போக மாட்டேன் என்று களத்தில் நின்று பாடுறா எங்க அண்ணன் சீமான். போயிடுவாரா? காவிரி பிரச்சனை உச்சத்தில் இருக்கு. அன்றைக்கு காவிரி செல்வன் தம்பி விக்னேஷ் தன் உடம்புல நெருப்பை கொட்டிக்கொண்டு செத்து போறான். ஊடகங்கள் கொந்தளிக்குது. சீமான் உணர்ச்சி ஊட்டி வெறியூட்டி இன வெறியை பேசி ஒருத்தனை கொன்னுட்டாரு என்று பேசுறான். கட்சி கிட்டத்தட்ட முடக்கப்படுற ரேஞ்சுக்கு தள்ளப்படுது. ஜெயலலிதா ஒரு பக்கம் பேசுறாங்க, உளவுத்துறை பேசுது, எதிர்கட்சிகள் பேசுது. சீமான் இனவரியால் ஒரு பையனை கொன்று விட்டார் என்று. நீங்க கூகுள்ல தட்டி பாருங்க, சீமான் ஸ்பீச் 2014 காவிரி இஷ்யூ என்று போட்டு பாருங்க. இன்றைக்கும் இருக்கிறது. தாவேக கட்சிக்காரன் தயவு செய்து கேட்டுப்பாரு. கட்சிக்காரன் செத்துட்டான். சீமான ஒட்டுமொத்த ஊடகம் வசைபாடி கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சி கைது செய்ய துடித்து கொண்டிருக்கிறது. அப்போது பேசுறாரு, ஏண்டா நாங்கள் தமிழர் என்று பேசினால் இனவெறி என்றால் கர்நாடகாரன் என் தமிழனை அடிக்கிறானே அது என்ன வெறி? அங்கே அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு 4 பேர் ஜெயலலிதாவுடைய கைதுக்கு தீக்குளிச்சு செத்தானே, ஜெயலலிதா என்ன அன்னி பெசன்ட் அம்மையாரா, ஆன்சாங் சூகியா, அன்னை தெரசாவா, யாரா ஜெயலலிதா என்று கேட்டவன் எங்க அண்ணன் சீமான்டா. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது உச்சபட்ச அதிகாரம். அது மந்திரியவே காலைல மந்திரி சாயந்தரம் எந்திரின்னு சொல்லும். யாரெல்லாம் கைது செய்யும். போல்டு லேடி, அயன் லேடி, இரும்பு லேடி. ஆமாம். ஆனால் சீமான் கேட்டாரு, அப்படி பேசுவியா நீ? கலைஞர் உனக்கு ரோல் மாடல், ஜெயலலிதா உனக்கு ரோல் மாடல். நாங்க கலைஞர் ஜெயலலிதாவை எடுத்து அரசியல் பண்ணவங்க. தம்பி ஹலோ ப்ரோ கொஞ்சம் பார்த்து. களத்தில் இல்லாதவங்களாம் பேச மாட்டோம். நாங்கள் எல்லா களத்தில் நிற்கிறோம். 2016 களம், 19 களம், உள்ளாட்சி களம், விக்கிரவாண்டி களம், அந்த பக்கம் ஈரோடு கிழக்கு களம், 2024 நாடாளுமன்ற களம், எல்லா போராட்ட களத்தில் நிற்கிறோம். எந்த களத்திலும் இல்லாத ஒரு தருதலை, ஒரு தற்கொலை இந்த பக்கா மாசு. அது பக்கா மாசு, அது பக்கா லூசு. சீமான் அன்னைக்கு பெரியாரை வந்து புகழ்ந்து பேசினாரு, இன்னைக்கு பெரியாரை இகழ்ந்து பேசுறாரு. இதனால தமிழ்நாட்டுக்கான நஷ்டம் என்ன? ஆமா, பெரியார் எங்களுக்கு பிடிக்கல. நாங்க ரொம்ப பிராங்கா டிக்ளேர் பண்றோம், ப்ரௌடாவும் டிக்ளேர் பண்றோம். பெரியாரை எங்களுக்கு பிடிக்கலப்பா. ஏன் பிடிக்கல? நாத்தம் அடிக்குது பிடிக்கல. 7 நாள் குளிப்பாராம் ஒரு நாளைக்கு, பிடிக்கல. போ. அழுக்கு சட்டை பிடிக்கல, தாடி பிடிக்கல. சுத்தபத்தமா வைகுந்தர் இருக்காரு, சுத்தபத்தமா முத்துராமலிங்கர் இருக்காரு, சுத்தபத்தமா எங்களுடைய வள்ளலார் இருக்காரு, சுத்தபத்தமா எங்க தாத்தா இந்தியாவினுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய முதல் பிரதிநிதி எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் இருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி எங்கள் தாத்தா அயோத்தியாச பண்டிதர் இருக்காரு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதே சென்னையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எங்கள் தாத்தா MC ராஜா இருக்கிறார். அவரை பிடித்திருக்கிறது, கொண்டாடுகிறோம். உங்களை பிடிக்கல. ஐ ஹேட் யூ, ஐ லவ் திஸ் ஃபெல்லோஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு. பிடிக்கலப்பா. பிடிக்காதெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா? பெரியாரை புகழ்ந்தாரு, இப்ப இகழ்றாரு. பெரியாரை திருப்பி பெரியார்ல ஈவேராவை படிச்சோம். ராமசாமி படிக்கும்போது ராமசாமி தப்பா பேசியிருக்காரு. யார? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்கிற எங்கள் தாத்தன் பாரதிதாசனுடைய கவிதைகளுக்கு நாங்க என் தமிழை காட்டு முராண்டி மொழி, உன் தமிழ் தாயா படிக்க வச்சால் ஒரு திருக்குறள் ஒரு முட்டாள், உன்னுடைய சிலப்பதிகாரம் ஒரு வேசிகாவியம், உன் தமிழ் தாயில் என்ன இருக்கிறது என்று எங்களை இழிவுபடுத்தி, எங்களை பேசி, எங்களை கேவலப்படுத்தியவன் ஈவே ராமசாமி என்பதனால் நாங்கள் கேள்வி கேட்கிறோம், விமர்சிக்கிறோம், தூக்கி போட்டு மிதிக்கிறோம். பெரிய கூட்டணி வரப்போகுது. அவர் வராரா? இவரும் வராரு. இவர் வராரா? அவரும் வராரு. ஜனவரிக்கு பிறகு தமிழ்நாட்டில் பெரிய கட்சி புறம் வரப்போகுது. நாங்க ஓஹோ, நம்ம கூட பெருசா போகும் போல இருக்குப்பா, பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணி வர போல இருக்கு அப்படின்னு பார்த்தா
நேத்து வரைக்கும் இவர் கூட சேர்ந்தா தூக்கு போட்டு சாவறதுக்கு சமம்னு சொன்ன டிடிவி எடப்பாடி கூட சென்டாப்ல. தேமுதிக லெப்ட்ல கையை காட்டி ரைட்ல இண்டிகரை போட்டு ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டு இருக்கு. அதுவும் போகல. செங்கோட்டையன் போயிட்டாப்ல. அடுத்து ஓபிஎஸ் தென் மாவட்டத்தில் அவருக்கு பயங்கரமான செல்வாக்குனாங்க. அவரு அண்ணன் இபிஎஸ் அழைத்தால் நான் அப்படியே வந்துருவன்ட்டாப்ல. குளிக்காம கொள்ளாம கிளம்பிடுவன்ட்டாப்ல. முடிஞ்சு. இப்போ யார் கூட கூட்டின்னு பார்த்தா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு காலை 8 மணிக்கு வந்து சாம்பிராணி போடுவாங்க. பார்த்தீங்களா? மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா அப்படின்னு அந்த சாம்பிராணி போடுற ஒருத்தனை கூட்டு வந்து கட்சி தொடங்கி வச்சு முஸ்தபான் ஒருத்தவன் சாம்பிராணி போடுறவங்க மண்ணடியில் சாம்பிராணி போடுற பாயவன் சாம்பிராணி போடுற பாயை கூட்டு வந்து கட்சி ஒழுங்க வச்சு ஒத்தாளவன். பஸ் கிடையாது, கார் கிடையாது, ரேபிட்டோல வந்துட்டு இருக்கான். அவன் கூட கூட்டணி. உன் நண்பன் யாருன்னு சொல். நீ யாருன்னு சொல்ற மாதிரி நீ யார் கூட கூட்டணி வச்சிருக்க தெரிஞ்சிச்சா லட்சணம்? இவ்வளவுதான் இவர் மாஸ். முஸ்தபா சாம்பிராணி போடுற முஸ்தபா கூட கூட்டணி தான் பக்கா மாசோட லட்சணம். சொல்றான் ஒருத்தன், ஒரு முக்கியமான பேச்சாளர், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், கண்டுபிடிச்சுக்கோங்க. அவங்க போய் தாவேக்கால சேர்றதுக்கு கேட்டிருக்காங்க. அவங்க நான் நல்லா பேசுவேன், பயங்கரமா பேசுவேன், எனக்கு வந்து அந்த பகுதியில் பயங்கரமான மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏங்க எங்களுக்கு பேசி தளபதியை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 36 அமைச்சர் யாருன்னு டிசைட் பண்ணியாச்சு. தளபதி ஆட்சி வரப்போறது உறுதி. இப்போ எதிர்கட்சியை திமுக உட்கார வைக்கிறதா அதிமுக உட்கார வைக்கிறதா அதுதான் நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். யாரு? ஜானும் விஜயும். தளபதி இப்போ நம்ம திமுக உட்கார வைக்கலாம், பட் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட அவங்க இருக்காங்களே, அவங்க இப்போ நம்ம நாம் தமிழர் உட்கார வச்சிருவோமா? ஏன்னா உங்க வீட்டில் மியூசிக்கல் சேர் விளையாட்டு பண்றீங்களாடா? யாரை உட்கார வைக்கிறன்னு முடிவு பண்ணிட்டான். எந்த உலகத்துல வாழ்றாங்கன்னு பாத்துக்கோங்க. திமுக வரக்கூடாது, அதற்கு மாற்று தாவேக்காவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. அதற்கு ஒரே மாற்று, திராவிடத்திற்கான ஒரே மாற்று தமிழ் தேசியம் மட்டும்தான். கருணாநிதி பிள்ளைகளுக்கு ஒரே மாற்று பிரபாகரன் பிள்ளைகள் மட்டும்தான் என்பதுதான் இங்க இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு ஆப்ஷன். அவர்கள் செய்யாததை நாங்கள் செய்வோம். எங்களுக்கு கருணாநிதி ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி அல்ல. எங்களுக்கு சிறந்த ஆட்சி தாத்தன் காமராஜர் ஆட்சியா, பேரன் சீமான் ஆட்சியா என்பதன் போட்டி. எங்கள் தலைவன் ஆயுதம் ஏந்தி களத்தில் நின்றான், நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி களத்தில் நிற்கிறோம். அதான் வித்தியாசம். நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா, இல்லை ஆண்ட திமுக வாக்கு செலுத்த போறீங்களா? இதான் கேள்வி. அந்த ரெண்டு களத்துக்கு வராது. அதை ஒழிச்சு கட்ட வேண்டிய கட்சி அது. சும்மா ஓட்டை பிரிச்சுட்டு போறது. நீங்க சொல்லுங்க, இந்த தேர்தலில் விஜய் தோத்துருவாரு, 100 விழுக்காடு தோப்பாரு, 100 விழுக்காடு தோப்பாரு. தோத்துட்டாரு, களத்தில் நிப்பாரா? 10 முறை இல்ல 100 முறை தோர்த்தாலும் இந்த மண்ணை விட்டு மக்களை விட்டு நாங்கள் ஓடி போக மாட்டோம். அனகாபுத்தூரில் மீண்டும் பிரச்சனையா? சீமானும் அவன் தம்பிகளும் தான் முதலில் வந்து நிற்போம். ஏற்கனவே நின்று இருக்கிறோம். எங்கிட்ட இருந்து தாவேக்க என்ன மாறுபாடு? எங்கிட்ட இருந்து கொள்கையில, கோட்பாட்டுல, லட்சியத்துல என்ன மாறுபாடு சொல்லுங்க? ஒன்னும் இல்லை.